நம்ம வாங்கின காப்பியை அந்த காப்பி கொட்டையை தின்னுட்டு கக்கா போகிற அந்த புணுக்கு பூனை இதுதான். இதோட பீயை காய வச்சு ட்ரை ஆக்கி இந்த காப்பியில் சேர்க்குறதா சொல்கிறாங்க. இதுதான் இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு வேற சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் மெடிசின் வேற சொல்கிறாங்க. இது பீயை திங்கிறதுக்கு பேர் மெடிசினா? லூவாக்குங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் உள்ள புணுக்கு பூனைன்னு சொல்லுவாங்க. பூனையை ஆர்கானிக் முறையில் இந்த காப்பி கொட்டைகளை அதை சாப்பிட வைக்கிறாங்க. அதை சாப்பிட வச்சு அதை மோஷன் போக வைக்கிறாங்க. அது எப்படி சாப்பிட்டுச்சோ அது முழு விதையாவே சாப்பிட்டு முழு விதையாவே வெளியில் வருது. அதையும் நம்மள்கிட்ட காட்டுறாங்க. இது அதை கிட்ட கொடுத்து திங்க சொல்லிவிட்டு பேல வச்சிருக்கிறாங்க. அது காய வேற வச்சிருக்கிறாங்க. அது அப்படியே முழுசு முழுசா பேண்டு கொடுத்துருக்கு சேமிக்காம. இதை கொண்டு போய் உள்ளுக்க 2-3 லேயராக இருக்குது. அந்த லேயரெல்லாம் அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு காய வச்சு அந்த லேயரை தனியாக பிரித்து எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த காப்பி பீனை மட்டுமே எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி கையிலேயே இடித்து சலித்து கொடுக்குறாங்க. மிஷின் எதுவுமே இல்லாமல் கையில் தான் முழுக்க முழுக்க அந்த ப்ராசஸ் நடக்குது. ரொம்ப ஆர்கானிக் முறையிலையும் இருக்குது, நேச்சுரலாகவும் இருக்குது. குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பாலியில் இந்த காஃபி ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குங்க. இங்கே வர்றவங்க கண்டிப்பாக இதை வாங்கிட்டும் போகிறாங்க. நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த லூவாக் காப்பி வந்துருச்சுங்க. ப்ரிப்பேர் பண்ணி வர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. அதை தான் இப்போ டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். பியூராக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, பால் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல். நம்ம விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ நாட்டு சக்கரை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், ப்ரௌன் சுகர் மட்டும். பால் இதில் ஆட் பண்ணலை. குடிச்சு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. லேசான கசப்பு, லேசான புளிப்பு, இப்போ நம்ம சேர்த்த இனிப்பு ரெண்டும் சேர்த்து டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் குடிக்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் மோசம் இல்லை. ஆர்கானிக்குங்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க.